அதாவது இந்தியாவில் ஏன் மக்கள் வந்து அதிகமாக புத்தகமே படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்குது. மூட நம்பிக்கைகளுக்காக செலவு செய்கிறாங்க. அதனால் புத்தகங்களுக்காக புத்தகம் வந்துட்டு சும்மா படிக்க முடியாது. இங்கே ஒன்றும் ஃப்ரீயாக கிடைக்கல. புத்தகம்லாம் அவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்குது. ஏகப்பட்ட விலையாக இருக்குது. புத்தகத்துக்கு வந்து விலை செலவு செய்கிறதுக்கு மக்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா மூட நம்பிக்கைகளுக்காக மக்கள் வந்து செலவு செஞ்சிட்ருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம்னா பல லட்சம் செலவு செய்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ அதுக்காக பணத்தை சேர்க்குறாங்க அல்லது வட்டிக்கு கடன் வாங்குகிறாங்க. அப்படி அந்த கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தணும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஆடம்பரமாக கல்யாணம் நடத்துங்கிற இதெல்லாம் வந்து நோக்கம் இல்லைன்னா கூட, ஒரு பெண் வீட்டுக்காரங்க ஆடம்பரமாக அந்த குடும்பத்தை கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஆசை இல்லைன்னா கூட, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதை ஆடம்பரமாக நடத்தும்போது நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அல்லது சில வீட்டில் பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்துவாங்க. அப்போது நாமளும் அதுக்கு இணையாக ஆடம்பரமாக நடத்தி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களோ இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ வந்து திருமணங்களை ஆடம்பரமாக நடத்துகிறாங்க. ஆக திருமணங்களை ஆடம்பரமாக நடத்துகிறது வந்து தனிநபர் விருப்பமாக இல்லை, அது ஒரு நிர்பந்தமாக இருக்குது. அது பொண்ணு வீட்டுக்காரங்க அது மாதிரி ஆடம்பரமாக நடத்த ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு இணையாக நாமளும் நம்மளை விட்டு கொடுக்காம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஆடம்பரமாக திருமணம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அது நமக்கு வந்து கௌரவம், ஏதோ ஒரு பிள்ளைகளுக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வச்சுட்டு அது மாதிரி ஆடம்பரமாக நடத்துகிறாங்க. இந்த மாதிரி அப்புறம் பிறந்தநாளுக்காக கொண்டாடுறது, காது குத்து, மூக்கு குத்துறது, மொட்டை போடுறது, இப்படி சடங்குகளுக்காகவே வந்து நிறைய செலவு செய்கிறாங்க. மூட நம்பிக்கைகளுக்காகவே நிறைய செலவு செய்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுனாக்கா, ஒரு நல்ல உணவு வாங்கிறது கூட பணம் இல்லாமல் போகுது. நல்ல உணவு, அப்புறம் உடம்புல ஏதாவது நோயினா அதை குணப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு முயற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு சடங்கு, மூட நம்பிக்கை, பெரிய நிகழ்ச்சிகளை ஆடம்பரம் நடத்துறதுக்காக லட்சக்கணக்கில் பணம் செய்கிற மக்கள் ஒரு உடம்புல ஆரோக்கியமாக இருக்கணும், மருத்துவத்துக்காக செலவு செய்ய மாட்டாங்க. நல்ல உணவு, ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளுக்காக செலவு செய்ய மாட்டாங்க. அப்போது அப்படிப்பட்டவங்க எப்படி புத்தகத்துக்காக மட்டும் செலவு செய்வாங்க? இப்போ வெளிநாட்டுக்காரங்க நல்ல புத்தகத்துக்காக செலவு செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க யாரும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஆடம்பரமாக நடத்துறதில்ல. ஒரு திருமணத்தை பல லட்சம் செலவு செய்துலாம் திருமணத்தெல்லாம் நடத்துறது கிடையாது. அது மாதிரி வந்து அது மாதிரி அவங்க நடத்துகிறது கிடையாது. அது மாதிரி அவங்களுக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, எந்த ஒரு அமெரிக்காவெலாம் பார்த்திங்கன்னா 90% அங்கே அரசு பள்ளி தான் இருக்குது. அரசு பள்ளியில் தான் வந்து 90% பேர் படிக்கிறாங்களாம். 10% தான் தனியார் பள்ளியாக இருக்குது. அந்தளவுக்கு கல்விக்காக அவங்க செலவிடுவதில்லை. யார்? மேலை நாட்டில் எங்கெல்லாம் புத்தகம் அதிகமாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்விக்காகவும் அவங்க செலவிடுவதில்லை. ஏன்னா அரசாங்கமே எல்லா செலவையும் செய்தது. அப்புறம் வந்து அந்த பள்ளிகள்லாம் அவ்வளோ தரமாக இருக்குது. அது ஒன்று, அது ஒரு விஷயம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா, சடங்குகளுக்காக அவங்க செலவு, ஒரு திருமணமாக இருக்கட்டும், பிறந்ததுனால இருக்கட்டும், சிம்பிளாக தான் முடிக்கிறாங்க. ஆனால் விழா கொண்டாடுறாங்க, ஒரு பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவங்ககிட்ட இருந்தால் நம்ம பிறந்தநாளை கொண்டாட வேணும் அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தையே அவங்ககிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்கிட்டோம். அப்படிங்கும்போது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. எதெல்லாம் கொண்டாடணுமோ அதெல்லாம் தான் கொண்டாடுறாங்க. தவிர மொட்டை போடுறது, காது குத்துறது, புனித நீராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபங்க்ஷன் நம்மளை மாதிரிலாம் கொண்டாடுறதுலாம் கிடையாது. இப்படி மூட நம்பிக்கை. அப்புறம் கோயில் திருவிழாவை ஆடம்பரமாக நடத்துறது, வரி போடுறது, அப்புறம் ஒவ்வொரு இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய சடங்குகளுக்காக மக்கள் நிறைய செலவு செய்து உழைப்பினால் வந்த அந்த பணத்தை எல்லாத்தையும், சேமிப்பு எல்லாத்தையும் மூட நம்பிக்கைகளுக்காகவே செலவு செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதனால் வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவிட மாட்டேங்கிறாங்க. நல்ல விஷயங்கள்னா என்ன? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஊட்டச்சத்து உணவுகள் தேவை, அதுக்காக செலவிட முடியலை. ஏன்னா இவங்க வந்து கல்யாணத்தை நடத்துறதுக்காகவே தான் அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அப்புறம் வீடு கட்டுறதுக்காகவும் சேர்த்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல உணவுகளுக்காக அவங்க சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல மருத்துவத்துக்காக அந்த செலவு செய்ய மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி நல்ல புத்தகத்துக்காகவும் செலவு செய்ய மாட்டேங்கிறாங்க. புத்தகத்துக்கு செய்கிற செலவு வந்து தேவையில்லாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து புத்தகத்துக்கு செலவு செய்ய வேண்டிய செலவு எல்லாத்தையும் ஏற்கனவே வந்து இந்த படிப்பையே காசு கொடுத்து தான் அவங்க படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிப்போ அல்லது சின்ன வயசுலேருந்து படிப்பை காசு கொடுத்து தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பணம் கொடுத்து தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனியார் பள்ளியில் நிறைய பேர் ஒரு பாதின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50% பேர் தனியார் பள்ளியில் தான் பணத்தை கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க புத்தகத்தையும் ஒரு தனியாக வந்து ஒரு 1000 நிறைய செலவு பண்ணி
புத்தகத்தை வாங்கி வைப்பாங்களா அப்படின்னா முடியாது. புத்தகத்து மேலே அவங்களுக்கு வெறுப்பு. இவ்வளோ பெரிய சுமையை இந்த கல்வி நம்ம மேலே திணிக்குது. அதில் வர இந்த ஆங்கில வழி கல்வி, அதனால் ஆங்கில வழி அந்நிய மொழி கல்விங்கிறனால புத்தகத்து மீதே ஒரு வெறுப்பு ஏற்படுது. கல்வி என்பது ரொம்ப கசப்பான ஒரு விஷயமாகவும் முடியாத ஒரு விஷயமாகவும் இருக்கிறதுனால புத்தகத்து மேலே ஒரு வெறுப்பு. அப்போ இதெல்லாம் தான் புத்தகத்துக்காக செலவு செய்ய இந்தியர்கள் அதிகமாக செலவு செய்ய முன் வருவதில்லை. ஏன்னா அதுக்கு காரணம் மூட நம்பிக்கைகளுக்காக செலவு செய்கிறார்கள் மக்கள். அதில் இந்த ஆங்கில வழி கல்வி இருக்குல்ல, அந்நிய மொழி கல்வியான அந்த ஆங்கில வழி கல்வி, அதுவும் மூட நம்பிக்கை தான். அதாவது ஆங்கில வழி அந்நிய மொழியில் கல்வி கற்பதே ஒரு மூட நம்பிக்கை தான். இப்படி மூட நம்பிக்கைகளுக்காகவே இவங்க செலவு செய்கிறதுனால புத்தகத்தை படிக்க வேண்டும், ஒரு சுய விருப்பத்தின் பேரில் புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாருமே செலவிடுவதில்லை. பெரும்பாலானவர்கள் செலவிடுவதில்லை. அது பிற பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புத்தகம்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது ஒரு செயற்கையான நடைமுறை தான். புத்தகங்கிறது இயந்திர அறிவியல் உலகம் எப்படி இந்த ஃபேன், மிக்சி, கிரைண்டர், ஏரோப்ளேனு, கப்பல் இது எப்படி செயற்கையானதோ கடந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அது இயற்கையானது கிடையாது. புத்தகம் படிக்கிறது கூட ஒரு அறிவை பெறணுன்னா புத்தகம் படிக்கிறது தெரியும். ஆனால் நேரடியாக பார்த்து பேசி அதன் மூலம் சரி புத்தகம் அது அப்புறம் பேசுவோம். புத்தகம் என்பது எப்படி செயற்கையான அறிவுடையது என்பதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். அதை தாண்டி புத்தகம் என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அனைவருமே படிக்கணும். யாரும் நான் புத்தகம் பிடிக்காதுன்னு சொல்லவே கூடாது. அந்தளவுக்கு ஒரு கடமை அப்படின்னு கூட சொல்லலாம். அடிப்படை கடமை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான ஒரு அடிப்படை கடமை என்னென்னா, அடிப்படை தகுதின்னா என்னென்னா புத்தகம் படிக்கணும், புத்தகம் எழுதணும். அப்படின்னா எல்லாருமே இந்த நாட்டில் பிறந்த எல்லாருமே அதை படிக்கணும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழுகின்ற வரை புத்தகங்கள் படிக்கணும். அப்படின்னா இப்போ சின்னவங்கள பெரியவங்க எல்லாருமே படிக்கும்போது தான் அப்போ தான் எல்லாருமே படிக்கவும் செய்வாங்க. இப்போ சின்னவங்களை சின்ன பசங்களை மட்டும் ஸ்கூலில் படிக்கிற பசங்களை மட்டும் நீ புஸ்தகம் படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே பெரியவங்க யாரும் அதை புத்தகம் படிக்கிறது இல்லை. படித்து முடிச்சிட்டாலே ஸ்கூல் காலேஜ் படித்து முடிச்சிட்டாலே அப்புறம் புத்தகம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் புத்தகம் படிக்கிறவங்களே ரொம்பவும் குறைவு. ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சிச்சுனாலே அப்புறம் புத்தகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்களை நீ புத்தகம் முடியும் ஆனால் படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. ஆனால் சின்னவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, பெரியவங்களை பார்த்து என்ன இவங்க யாருமே புத்தகம் படிக்கிறது இல்லை. ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு 8வது படிக்கிறான். அவன் பார்க்குறான் நம்ம அப்பா புத்தகம் படிக்கிறது இல்லை, அம்மாவும் புத்தகம் படிக்கிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு படிக்க தெரியும், எழுத படிக்க தெரியும். இருந்தாலும் நம்முடைய அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ யாருமே புத்தகம் படிக்கிறது இல்லை. அந்த பையன் பார்க்குற சித்தப்பா சொந்தக்காரங்க யாரும் புத்தகம் படிக்கிறது இல்லை. பெரியவங்க சொந்தக்காரங்களாக இருக்கிற பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்க யாருமே புத்தகம் படிக்கிறது இல்லை. எல்லோரும் பள்ளிக்கூடத்துலேயும் காலேஜ்லேயும் படித்தவங்க தான். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பையன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நாம் மட்டும் ஏன் அந்த புத்தகத்தை படிக்கணும்? அப்போ ஆனால் அவங்க புத்தகம் படின்னு சொல்கிறாங்க. அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, புத்தகம் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன பசங்களை படின்றாங்க. அவங்க செய்யாத ஒரு விஷயத்த மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டு அவங்களுக்கு ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கருத்து இருக்குது. என்னென்னா, புத்தகம் என்பது பள்ளியில் மட்டும் கல்லூரியில் மட்டும் படிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது பள்ளி கல்லூரி படிப்பு முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் புத்தகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால என்னென்னா பசங்களை படிங்கிறாங்களே ஒழிய பெரியவங்க யாரும் புத்தகம் படிக்கிறதில்ல. அதனால் புத்தகம் படின்னு நம்ம மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ அப்படின்னா, எல்லாருமே புத்தகம் படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே புத்தகம் படிக்கிற வழக்கம் எல்லாரிடமே இருக்குது அப்படின்னா யாரும் இன்னொருத்தரை போய் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பார்த்தே கற்றுப்பாங்க. குழந்தைகள் அப்பா அம்மாவை பார்த்து தான் கற்றுப்பாங்க. அப்பா அம்மா சொல்கிற விஷயத்த கற்றுக்க மாட்டாங்க. அப்பா அம்மாலாம் பெரியவங்க அல்லது அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து தான் கற்றுப்பாங்களே தவிர அவங்க அறிவுரை சொல்கிறத பற்றி கற்றுக்க மாட்டாங்க. அவங்க அறிவுரை சொல்கிறதெல்லாம் அந்த பசங்க கேட்க மாட்டாங்க. என்ன செய்கிறாங்களோ அதைத்தான் இவங்க கற்றுப்பாங்க. அப்போ பெரியவங்களாம் என்ன செய்கிறாங்க, புத்தகம் எதுவுமே படிக்கிறதில்ல. அப்போ சின்ன பசங்களுக்கு என்ன ஆசை வரும் அப்படின்னா, பெரியவங்கள மாதிரி நம்மளும் படிக்காமல் இருக்கலாமே, அவங்க எப்படி ஹாயாக இருக்காங்க, எந்த பயமும் இல்லாமல், புத்தக தொல்லையே இல்லாமல், புத்தகம் படிக்கணுங்கிற ஒரு பயமே இல்லாமல் நிம்மதியாக இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் இருக்கலாமே, நாம் மட்டும் ஏன் புத்தகத்தை படிக்கணும்? அவங்க புத்தகம் படிக்காமல் அவங்களால இருக்க முடியும் அப்படிங்கும்போது நம்மளால் மட்டும் ஏன் இருக்க முடியாது? இந்த மாதிரி தான் யோசிக்கிறதுக்கு தற்போதுள்ள ஒரு இந்திய சூழ்நிலை ஒரு வழிவகுக்கும். மக்கள் வாழுகின்ற முறை
சின்ன பசங்களாம் வந்து புத்தகம் படிக்க விடாமல் தான் செய்யுமே தவிர அப்போ புத்தகம் படிக்கணும் அப்படின்னா, கல்வியில் ஒரு நாடு முன்னேறணும்னா எல்லா மக்களுமே படிக்கணும். எல்லா மக்களுமேனா பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகும் பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமா? அப்படி கிடையாது. பள்ளிக்கூடம் கல்லூரி படிக்கும்போது அது பாடப்புத்தகம். அப்புறம் பாடப்புத்தகத்தையும் தாண்டி ஒரு புத்தகத்தின் மீதான ஒரு அனுபவம் இருக்குல்ல. பாடப்புத்தகத்தையும் தாண்டி புத்தகங்கள் படிக்கணும். வேறு புத்தகங்களை வந்து எல்லா வயதிலையுமே படிக்கணும். பாடப்புத்தகம் என்பது அந்தந்த பள்ளியில் படிக்கக்கூடியது. பள்ளி கல்லூரியில் படிக்கும்போது மட்டும்தான். மற்ற பாடங்கள் வந்து மற்ற புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு அவங்கவுங்க விருப்பத்தின் பேரில் ஒரு எந்த நிர்பந்தம் இல்லாமல் அதுக்கெல்லாம் தேர்வு கிடையாது. அந்த மாதிரியான புத்தகங்களை வந்து அவங்க வாழ்க்கை முழுதும் படிக்கணும். அதை பார்க்குற சின்ன பசங்களுக்கு நாமளும் அதுபோல் படிக்கணும். பெரியவங்க பண்ணுற வேலையை சின்னவங்க செய்யணும். அதுதான் வந்து சின்னவங்களுக்கு பிடிக்கும். பெரியவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை சின்னவங்க செய்வாங்க. அதனால் பெரியவங்க என்னெல்லாம் செய்யலையோ அதை சின்னவங்க செய்ய மாட்டாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான பெரியவர்கள் புத்தகங்களே படிக்கிறதில்ல. அதனால் அதை பார்க்குற சின்ன வயசு பசங்களும் புத்தகங்கள் படிக்காமல் இருக்கிறது தான் பின்பற்றுறாங்க. அதனால தான் இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகரித்தாலும் மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் புத்தகம் படிக்காதவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு காரணம் இங்கு பெரும்பாலானவர்கள் படிப்பதில்லை. பெரியவர்கள் குறிப்பாக பெரியவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள், சிறியவர்களை வழிநடத்த வேண்டிய பெரியவர்கள் புத்தகங்களை படிப்பதில்லை. அவர்கள் வந்து புத்தகங்களை படித்தால் அவர்களை பார்த்து சின்ன வயசு பசங்களும் படிப்பாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பெரியவர்கள் எல்லாத்துக்குமே எழுத படிக்கவும் தெரியறதில்ல. நிறைய பேத்துக்கு எழுத படிக்கவே தெரில. அப்புறம் புத்தகங்களை எப்படி படிக்கணும்னு தெரில. புத்தகங்களெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கணும். அதுக்காக நேரம்லாம் செலவிடணும். ஆக இங்கே வந்து பெரியவர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து எழுத படிக்க தெரில. கல்வி அறிவில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. படித்தவங்க படிக்காதவங்க. சில நாடுகளில் எல்லாருமே கல்வி அறிவு 100% கல்வி அறிவு பெற்றிருப்பார்கள். அதுக்கெல்லாம் காரணம் தாய்மொழி வழியாக அவங்க கல்வி கற்கிறாங்க. அதுதான் முக்கியம். இப்போது தாய்மொழி வழியாக நம்ம கல்வி இல்லை. நம்ம வாழ்க்கை முறையில் ஆங்கிலம் அதிக ஆதிக்கம் செலுத்துது. அதனால் நம்ம செய்கிற தொழிலையும் ஆங்கிலம் அதிக ஆதிக்கம் செலுத்துது. அது மாதிரி நாம் படிக்கிற கல்வியிலையும் ஆங்கிலம் அதிக ஆதிக்கம் செலுத்துது. அதனால் வந்து இங்கே வந்து கல்வி கற்பது கடினமாக இருப்பதால் தான் இங்கே படித்தவர் படிக்காதவர் என்கிற வேறுபாடு அதிகரிக்க காரணம். படிக்காதவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகிறது. படித்தவர்களின் எண்ணிக்கையோடு படிக்காதவர்களின் எண்ணிக்கையும் போட்டி போட்டு கொண்டே வருகிறது. அது காரணமே இங்கே கல்வி என்பது கடினமாக இருக்கிறது. தாய்மொழியில் இருந்தால் மட்டுமே 100% கல்வி அறிவை எளிதாக பெற முடியும். அது மாதிரி வாழ்நாள் முழுதும் புத்தகம் படிக்கணும்னா அது தாய்மொழியில் இங்கே கல்வி அறிவு இருக்கணும். தொழில் வாழ்க்கை இது எல்லாவற்றிலையும் தாய்மொழி தான் ஆதிக்கம் செலுத்தணும். அதாவது நம்ம வந்து சாதாரணமாக பேசுகிறோம்ல, அங்கே வந்து ஆங்கிலம் கலக்கக்கூடாது. ஆங்கிலம் கலக்காத தாய்மொழியில் பேசணும். அதே மாதிரி நம்ம செய்கிற தொழிலில் கூட ஆங்கிலம் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. ஆங்கிலமே இருக்கக்கூடாது. தாய்மொழியில் தான் அந்த தொழில் செய்யப்படும். அது மாதிரி இப்போ கல்வியும் அப்படி தான். படிப்பும் தாய்மொழியில் தான் படிக்கணும். இப்படி இந்த மூணு இருந்துச்சுனாலே எல்லா வயதினரும் கல்வி அறிவு புத்தகம் படிக்க ஆசைப்படுவாங்க. 100% கல்வி அறிவு இங்கே வந்து ரொம்ப எளிதாக கிடைக்கும். நம்ம வந்து சாதாரணமாக பேசுகிறோம்ல, அதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ அல்லது வந்து வீட்லேயோ பேசும்போதே ஏகப்பட்ட ஆங்கில வார்த்தைகள் கலக்குது. அப்படி தானே? அந்நிய மொழி கலந்து தான் நம்ம அதிகமாக பேசுகிறோம். ஆங்கில மொழி அதிகமாக கலந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்படி தானே? இது இப்படி தானே பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் ஜப்பான் நாட்டில் போனீங்கன்னா அவங்க தூய ஜப்பானிய மொழியில் தான் பேசுகிறாங்க. ஒரு ஜெர்மன் நாட்டுக்கு போனீங்கன்னா அவங்க பேசுகிற மொழி தூய்மையான ஜெர்மன் மொழியில் தான் பேசுகிறாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் சரி, அவங்க செய்கிற தொழிலையும் சரி, அவங்க கற்கிற கல்வி நிலையங்களையும் சரி, அவர்களுடைய தாய்மொழி தான் ஆதிக்கம் செலுத்துது. முழுக்க அந்நிய மொழி கலக்காமல் அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள் அவர்கள் பேசுகிற மொழியில். சீனர்கள் என்ன பண்ணுறாங்க? தூய்மையான சீன மொழியில் பேசுகிறார்கள். ஜப்பானியர்கள் என்ன பண்ணுறாங்க? தூய்மையான ஜப்பானிய மொழியில் பேசுகிறார்கள். தூய்மையான ஜப்பானிய மொழியில் அவர்கள் அன்பு செலுத்துகிறார்கள், உறவாடுகிறார்கள், எல்லாமே பண்ணுறாங்க. கல்வியும் அப்படி தான். தூய்மையான தாய்மொழியில் கல்வி கற்கிறார்கள். தூய்மையான தாய்மொழியில் தொழில் செய்கிறார்கள். எங்கும் தாய்மொழி, எதிலும் தாய்மொழி. அதனால தான் அவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் புத்தகம் படிக்கிற பழக்கம் அங்கே பெரும்பாலானவர்களுக்கு இருக்குது. முன்னேற்றமும் அங்கே சிறப்பாக இருக்குது. ஆனால் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கும் ஆங்கிலம், எங்கும் அயல்மொழி, எங்கேயும் அந்நிய மொழி, எல்லாவற்றிலும் அந்நிய மொழி கலந்து தாய்மொழி சுருங்கிட்டே வரனால தான் நமக்கு இங்கே வந்து படித்தவர்கள் படிக்காதவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. புத்தகம் படிக்கிற பழக்கம் பெரும்பாலானவர்களிடம் இல்லை, பெரியவர்களிடமும் இல்லை, அவர்களை பார்த்து சிறியவரிடமும் இல்லை அந்த புத்தகம் படிக்கிற பழக்கம். அதனால் இங்கே மூட நம்பிக்கைகள் அதிகரிக்க காரணமே இந்தியாவில் மூட நம்பிக்கை அதிகரிக்க காரணம் என்னன்னாக்கா அது வந்து அந்த அந்நிய மொழியில் கல்வி கற்பது தான்.
அந்நிய மொழியில் கல்வி கற்பது, அந்நிய மொழியில் தொழில் செய்வது, அந்நிய மொழியில் வாழ்வது, அது உறவாடுவது. இதுதான் வந்து இங்கே மூடநம்பிக்கைகள் ஏன் அதிகமாக வருதுன்னா, வாழ்க்கை எப்போ கஷ்டமாக இருக்கோ, எளிதாக இல்லையோ அப்போ தான் மூடநம்பிக்கைகள் வரும். கடவுளை வேண்டுவாங்க. வாழ்க்கை எப்போ முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்கோ, வாழவே முடியாத அளவுக்கு மக்கள் கஷ்டப்படும் போது தான் மூட நம்பிக்கைகள் இங்கே வரும். கடவுள் மீது நம்பிக்கை வைப்பாங்க. அதாவது இந்த மதம் மற்றும் மதம் சார்ந்த கடவுள் மீது மக்கள் எப்போ நம்பிக்கை வருவாங்கன்னா, அவங்க வாழ்க்கை வந்து கடினமாகும் போது, அதை வாழவே முடியாத ஒரு ஒரு மனநிலையை அவர்கள் அனுபவிக்கும் போது தான் அவங்க வந்து ஏன்னா மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழக்கும்போது தான், அரசாங்கம் தானே இந்த அந்நிய மொழியெல்லாம் திணிக்குது மக்கள் மீது. அப்போ அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து இந்த மதம் சார்ந்த கடவுள் மீது நம்பிக்கை வருது. அவர்களாவது நம்மளை காப்பாற்ற மாட்டார்களா அப்படிங்கிற நம்பிக்கை வருது. இப்போ சில நாட்டிலலாம், இப்போ மேலை நாடுகள்லாம் வந்து அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளை மாதிரி மூட நம்பிக்கைகள் அளவுக்கு தீவிரமாக இல்லை. இப்போ சில நாடுகளில் கடவுள் நம்பிக்கை, மதம் சார்ந்த கடவுள் நம்பிக்கை கிடையாது, முழுக்க நாத்திகர்களாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த நாட்டு அரசாங்கம் அந்த மக்களை எளிதாக வாழ வைக்கிறார்கள். அதுதான் காரணம். அப்போ அரசாங்கம் தான் கடவுள். அந்த கடவுள் வந்து ஒழுங்காக இருந்தாருன்னா நமக்கு மதம் சார்ந்த கடவுள் நமக்கு வர வாய்ப்பே இல்லை. அரசாங்கம் வந்து மக்களை பாதுகாக்கணும், எல்லா வகையிலும் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கணும், நோய்களிலிருந்து பாதுகாக்கணும், அப்புறம் வந்து வேலைவாய்ப்பின்மையிலேருந்து பாதுகாக்கணும், வறுமையிலேருந்து பாதுகாக்கணும், எல்லாவற்றிலிருந்தும் மக்களை வந்து அரசாங்கம் என்பது பாதுகாத்து எளிதாக வாழ வைக்கணும், பாதுகாப்போடு மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும். ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுது, பணத்திற்காக டாஸ்மார்க்கை திறந்து வைக்கிது. பணத்திற்காக டாஸ்மார்க்கு, அப்புறம் லஞ்சம், அந்நிய மொழியில் கல்வி, இதன் மூலம் வாழ்க்கை சிரமமாகி விடுகிறது. பேசுவதே இங்கே கடினமாக இருக்குது. ஒருத்தர்கிட்ட பேசணுன்னா அவர் பேசுகிற எல்லாத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அவர் ஆங்கிலம் கலந்து நிறைய பேசுகிறாரு. அப்படிங்கும்போது அவர் பேசுகிறதே சரியாக புரிஞ்சிக்க முடியல. அந்த அளவுக்கு இங்கே வந்து பேசுகிறது கஷ்டமாக இருக்குது, வாழ்கிறது கஷ்டமாக இருக்குது, படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, தொழில் செய்கிறது கஷ்டமாக இருக்குது. தொழில் செய்கிறதுலேயும் அதிகமாக இருக்குது. ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் நீங்கள் தொழில் செய்ய முடியும். ஆங்கிலம் கற்பது கடினமாக இருக்கிறது. ஒரு இயந்திரங்களை கற்றுக்கொள்வது, கணினி கற்றுக்கொள்வது கடினமாக இருக்குது. கணினி முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதை கற்றுக்கவே முடியல. அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியல. அது யாரோடைய உதவியில் ஒரு மாதிரியாக கற்றுக்கிட்டு போகிறாங்க. ஆக எந்த அளவுக்கு, அதனால தான் நமக்கு வந்து இந்த அரசாங்கம் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதனால் இந்த இந்தியாவில் வாழ்கிறதே கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த அரசாங்கம் தான் அதுக்கு காரணம்னால, அப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு சக்தி இருக்காதா அப்படின்னா அந்த மதம் சார்ந்த கடவுள் நம்பிக்கை வந்து மக்களுக்கு ஏற்படுது. அதனால் இங்கே நடக்கிற மூட நம்பிக்கைக்கும், இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், இங்கே நடக்கிற நோய்களுக்கும், இங்கே நடக்கிற குற்றங்களுக்கும் எல்லாமே அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கம் வந்து திருந்தணும், தாய்மொழியில் கல்வி, தொழில் மற்றும் வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்கணும், வாழ்க்கையை எளிதாக்கணும். அப்போ தான் இங்கே மூட நம்பிக்கைகளே இருக்காது. அப்போ தான் இங்கே வந்து மக்கள் வந்து புத்தகங்களுக்காக நிறைய செலவிடுவார்கள், மூட நம்பிக்கைகளுக்காக அல்ல.